மக்கள் பெதர்மன் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையாளர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைபர்னு இருக்கும். அதுக்கப்புறம் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குளிர் எந்த அளவு இருக்கும், மழைக்கு வாய்ப்புள்ளதா? ஏன்னா ஏற்கனவே உள் மாவட்டங்களில் கடுமையான பற்றாக்குறையில் இருக்கிறது. ஒரு கடுமையான வறட்சிங்கிறான். அந்த அளவுக்கு மழைப்பொழிவானது குறைந்து காணப்படுகிறது. இப்படி இருக்க மே மாதம் ஏரியிலாம் தண்ணி இருந்தால் தான் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொஞ்சம் ஒரு சமாளிக்க முடியும்னு விவசாயிகள் கோரிக்கை சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும் இனிமே என்பதையும் அனைத்து தகவலையும் பார்ப்போம். குறிப்பாக உள் மாவட்டத்துக்கு மழை இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வரக்கூடிய நிகழ்வு மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மழைப்பொழிவு எப்படின்னா, ஜனவரியில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்குது என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் டிசம்பர் கடைசியில் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக அது இலங்கையை ஒட்டி அமையக்கூடும். அதற்கு பிறகு அது மன்னார் வளைகுடாவில் இறங்குதா, இல்லை டெல்டா மாவட்டங்களில் கரையை கடந்து மேற்கு மாவட்டம் வழியாக செல்கிறதா, இல்லை அல்லது இலங்கையிலே கரையை கடந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு செல்கிறதா என்பதையும் பார்ப்போம். பொறுத்திருந்து அந்த அறிக்கையும் விரைவில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய இருக்கிற நிலவரம் என்னென்னா, குறிப்பாக சொல்லணும்னா டெல்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட் அந்த ஹில் ஸ்டேஷன் ஒட்டிய பகுதியெலாம் கடுமையான குளிர். குறிப்பாக ராஜஸ்தான்லாம் ஒரு வரலாறு காணாத அளவுக்கு குளிரானது பதிவாகி வருகிறது. இதனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் வரும் நாட்களில் குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் மற்றும் ஸ்ரீநகர் போன்ற பகுதிகளுக்கு ஒரு கோல்டு வார்னிங் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கோல்டுங்கிறது அந்த அளவுக்கு அதிகப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக இதில் ஹரியானா, டெல்லியெலாம் காற்று மாசு கடுமையாக இருக்கக்கூடும். ஒரு வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை எட்டக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா, பக்கத்தில் இருக்க ராஜஸ்தானும் ஒரு கடும் குளிரில் மாட்டோம். அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா வரைக்கும் ஒரு கடுமையான குளிர், ஒரு வரலாறு காணாத அளவுக்கு குளிரானது இருக்கக்கூடும். -1 -2 அந்த அளவுக்கு செல்சியஸில் குளிரானது பதிவாகக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள். பெரிய அளவு இனிமேல் வட மாநிலங்களில் அந்த வெப்பம் உயர்ந்து காணப்படாது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கிற பகுதியை சொல்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹில்ஸ் ஸ்டேஷன், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா, அதுலேயும் அந்த ஊட்டி பகுதிகள், அதுக்கு அடுத்தபடியாக முதுமலை, கூடலூர் போன்ற பகுதிகள் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் ஒரு கடுமையான குளிர் இருக்கும். உறைபனி கடுமையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குளிரில் ஊட்டி சிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு குளிரானது அதிகப்படியாக இருக்கக்கூடும். வெளியே செல்பவர்கள் இனிமேல் அந்த காலை இரவு நேர பயணங்களை குறிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். அந்த அளவுக்கு குளிரின் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா, இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா, இது காற்றோட திசை போக்கு. இப்போ அரபிக்கடல்லிருந்து வரக்கூடிய காற்று எங்கே சந்திப்பு ஏற்படுதுன்னா, குறிப்பாக சொல்லணும்னா அது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கேரளாவோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சந்திக்குது. அதனால் அவர்களுக்கு பெரிய அளவு குளிரில் வெப்பநிலை 28 டிகிரி 29 டிகிரி கேரளாவில் இருக்குது. இதன் காரணமாக அவர்களுக்கு நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரை எப்படி மழைப்பொழிவு இருக்குன்னா, இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். இது 16ஆம் தேதி 17ஆம் தேதி ஒரு இந்திய பெருங்கடல், குறிப்பாக சொல்லணும்னா தென் இலங்கைக்கு மிக ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் அப்பார் ஒரு
குறைந்த அதாவது ஒரு காற்று சுழற்சியாக உருவாகக்கூடும். அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிதமான மழை முதல் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கனமழையானது இருக்கக்கூடும். வட மாவட்டங்கள் பெரிய அளவு மழைப்பொழிவு எதிர்பார்க்க வேண்டாம். 16, 17 அவர்களுக்கு ஒரு சாரல் மிதமான தூறல் இப்படி ஒரு மழைப்பொழிவு அமைக்கக்கூடும். இது பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் தென் கடலோரத்துக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக இந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி முழுவதும் மழைப்பொழிவானது சிறப்பாக அமையக்கூடும். பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும். கடலோர பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி மற்ற மாவட்டங்களுக்கு, இந்த மேற்கு மாவட்டங்களுக்கு மேகமூட்டத்துடன் வானிலை அமையக்கூடும். ஒரு சில இடங்களில் தூறல், சாரல் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் ஒரு மிதமான மழையானது இருக்கக்கூடும். மற்றும் திருச்சி, அரியலூர் போன்ற பகுதிகளுக்கு தொடர் சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளது. அவ்வப்போது விட்டு சாரல் மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இது தென் மாவட்டங்களுக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி கடலோர பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இருக்கிறனால அவர்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக 16ஆம் தேதி எப்படி மழை அமையும் என்பதை விரைவில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஒரு 3 நாட்கள் முதல் 4 நாட்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக இரவு நேர பயணங்களில் செல்வது தவிர்ப்பது நல்லது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான குளிரானது இரவு நேரங்களில் இருக்கக்கூடும். பகல் நேரம் எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் மாலை வந்த பிறகு குளிரின் ஆதிக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மேன்.